ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கோல்டு விசஸ் சில்வர் வந்து பார்க்கலாமா? ஒன்றுக்கு ஒன்று சலிச்சதில்ல மாதிரி கோல்டுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, சில்வருமே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. கோல்டு இன்க்ரீஸ் ஆகுது ஓகே, பட் சில்வருமே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ரெண்டுக்குமே உள்ள கம்பேரிசன் வந்து பார்ப்போம், டிஃப்ரென்ஸ் வந்து பார்ப்போம். ரெண்டுக்குமே வந்து டெய்லி வந்து ரேட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம சேனலில் வந்து 9:30 வந்து கோல்டோட ரேட்டு வந்து சில்வர் ரேட்டு வந்து அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கோல்டோட ரேட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிடும். இப்போ மேக்கிங் சார்ஜ் வேஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா கோல்டுக்கு வந்து அதிகமாக இருக்கும், சில்வருக்கு வந்து கம்மியாக இருக்கும். சில ஷாப்பில் வந்து மேக்ஸிமம் ஷாப்பில் வந்து சில்வருக்கு வந்து செய்கூலி சேதாரம் வந்து கிடையாது, ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே 92.5 எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பீஸ் ரேட்டில் தான் வந்து போடுவாங்க. கோல்டு ரேட்டுமே வந்து இன்க்ரீஸ் ஆகுது, இப்போ சில்வர் ரேட்டுமே வந்து இன்க்ரீஸ் ஆகுது. கோல்டே வாங்க முடியாதவங்க எல்லாருமே இப்போ சில்வருக்கு போகிறனால இப்போ சில்வருமே வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா 999 கோல்டு, 916 கோல்டுன்னு இருக்குது. இதில் வந்து 999 சில்வர், 92.5, ஸோ 925 சில்வர் வந்து இதோட பியூரிட்டி. இங்கே வந்து இடிஎஃபாக வந்து நம்ம கோல்டு வந்து சேவ் பண்ணலாம், டிஜிட்டல் கோல்டாக வந்து சேவ் பண்ணலாம். இதே சில்வர் பார்த்திங்க அப்படின்னா சில்வர் ஜுவல்லரியாக வந்து நம்ம சேவ் பண்ணலாம், காயின்ஸாக வந்து சேவ் பண்ணலாம், அப்புறம் ஏதாவது பொருட்கள் வாங்கலாம். ஸோ ஒன்லி இன்வெஸ்ட்மெண்ட்டு கூட நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இல்லை அடகு வைக்கலாம் அப்படின்றது வந்து கோல்டில் வந்து அடகு வைக்கலாம். சில்வர் வந்து அடகு வைக்க முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. சின்ன சின்ன கடைலாம் இருக்கும்ல, அந்த கடையில் வந்து சில்வருமே அடகு வைப்பாங்க. ஸோ உங்களுக்கு தெரியாது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அடகுலாம் வச்சுருக்கேன், பார்த்துருக்கேன், வாங்கியிருக்கேன். இப்போ லோன்லாம் வந்து கோல்டுக்கு வந்து வாங்கலாம், இதே சில்வருக்கு வந்து லோன்லாம் வந்து வாங்க முடியாது. இதே நம்ம ஓல்டு கோல்டை வந்து எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்கலாம். சில்வருமே பார்த்திங்க அப்படின்னா ஓல்டு சில்வரை வந்து நம்ம எக்ஸ்சேஞ்சு பண்ணிவிட்டு புதுசு கூட வாங்கிக்கலாம். கோல்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து ஹையாக இருக்கும் கம்பேர் டு கோல்டு. சில்வரோட கம்பேர் பண்ணும் போது கோல்டோட ரேட் வந்து அதிகமாக இருக்கும், சில்வர் ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். காயின் வேஸ்டேஜ் வந்து நமக்கு கோல்டுக்கும் வந்து பே பண்ணணும், சில்வருக்கு பார்த்திங்க அப்படின்னா காயின் வேஸ்டேஜ் வந்து பே பண்ண தேவையில்லை. இது வந்து எமர்ஜென்சிக்கு வந்து கண்டிப்பாக வந்து கோல்டு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். பட் சில்வர் பார்த்திங்க அப்படின்னா எமர்ஜென்சிக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு டக்குன்னு ஒரு அடகு வைக்கணும் அப்படின்னா சில்வர் வந்து அடகு வைக்க யோசிப்பாங்க, பட் நிறைய கடையில் வந்து வைக்கிறாங்க. இப்போ கோல்டு வந்து சேவ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு கம்பேர் டு அந்த சில்வரோட. மினிமம் சேவிங்ஸ் பண்ணுறது வந்து சில்வர் வந்து பெட்டராக இருக்கும். நீங்கள் காயினாக கூட சேவ் பண்ணி வச்சுட்டு ஃப்யூச்சரில் வந்து ஒரு எடுக்கணும் அந்த மாதிரி எடுக்கணும்னா கூட பெஸ்ட்டாக வந்து இருக்கும். கோல்டு சேவிங் ஸ்கீமும் இருக்குது, சில்வருக்குமே தனியாக சேவிங் ஸ்கீமுமே வந்து இருக்குது. இது கோல்டோட பியூரிட்டி பார்த்திங்க அப்படின்னா 916, சில்வரோட பியூரிட்டி பார்த்திங்க அப்படின்னா 92.5. சில்வர் காயின் பார்த்திங்க அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து ரொம்ப லோவாக இருக்கும். இப்போ வேஸ்டேஜே வந்து கிடையாது கம்பேர் டு கோல்டு. இதில் வேஸ்டேஜ் வந்து கோல்டு காயினுக்கு வந்து 2%, 3% அந்தந்த ஷாப்பை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து பெஸ்ட்டாக தான் இப்போ போய்கிட்டு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒன்று